செவ்வாயாகப்பட்டவர் அஷ்டமாதிபதியும் கூட. அதை நம்ம கொஞ்சம் மனசுல வச்சுக்கணும். அஷ்டமாதிபதி என்ன பண்ணுவாரு? 2ஆம் இடத்துல இருக்கும்போது செவ்வாயினுடைய பெயர்ச்சியின் போக உங்களுடைய ராசியிலேயே சூரியன் புதன் எல்லாருமே வராங்க. அதனால இந்த கன்னி ராசி என்பவர்கள் மீண்டும் ஒரு புத்துணர்ச்சியோட எழக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது. நிறைய எதிர்பார்ப்புகளை கம்மி பண்ணிக்கோங்க. எதிர்பார்ப்புகள் இருக்கிற இடத்துல அந்த எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு நிறைவேறாத ஒரு நேரமாக தான் இந்த அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும். ராகு திசை புதன் புத்தியா இருக்கு, கேது திசை சனி புத்தியா இருக்குன்னா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல டிவோட்டி நேஷன் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு செவ்வாய் பெயர்ச்சி. செவ்வாய் பகவான் 14ஆம் தேதி செப்டம்பர் மாதம் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி கால அளவு பார்த்தீங்கன்னா 45 நாட்கள் மட்டுமே இருக்கும். 27ஆம் தேதி அக்டோபர் மாதம் வரை இந்த செவ்வாய் துலாம் ராசியில இருக்க போறார். இந்த 45 நாட்கள் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு பலன்களை கொடுக்க போறார்? ஏன்னா பாவ கிரகத்துல செவ்வாயும் ஒரு முக்கியமான ஒரு பங்கை வகிக்கும். ஒரு சூடான கிரகம், ரொம்ப விரைவாக சுற்றக்கூடிய ஒரு கிரகம் தான் இந்த செவ்வாய். செவ்வாய் ஒரு ஜாதகருக்கு ரொம்ப பலமா இருக்கு அப்படின்ற பட்சத்துல அவர் ரொம்ப போல்டா ஒரு தன்னம்பிக்கை மிகுந்த ஒரு நபராக தான் அந்த ஜாதகர் இருப்பார். அதே சமயம் அந்த செவ்வாய் ராகு கேதுவினோட சேர்ந்துருச்சு அப்படின்னா எப்போதுமே ஒரு சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஜாதகராக இருக்கும். இந்த மாதிரியாக அந்த செவ்வாய் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தை பொறுத்துதான் அதனுடைய பலன்கள் முக்கியமாக அமையும். ஒரு திருமணத்துல அந்த செவ்வாய் ஒரு களத்திர ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு காரக கிரகமாகும். அதாவது கணவனுடைய சில குணாதிசயங்களை தெரிவிக்கக்கூடிய ஒரு காரக கிரகமாக அந்த செவ்வாய் பாவிக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் எந்த மாதிரியான மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. கன்னி ராசி என்பர்களுக்கு உங்களுடைய ராசியிலிருந்து செவ்வாய் பகவான் உங்களுடைய 2ஆம் இடமான தனஸ்தானத்திற்கு பெயர்ச்சியாகி போறார் இந்த செப்டம்பர் மாதம். இது கன்னி ராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு லாபகரமான ஒரு நாட்களாக தான் இருக்க போகுது. தனஸ்தானம் அப்படின்னு சொன்னாலே நம்ம சேமிப்பை அதிகரிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். நம்மளுக்கு ஒரு தொழில் செய்யறோம் அப்படின்னா அந்த தொழில்ல நமக்கு வருமானம் வருமா, அந்த தொழில்ல லாபம் வந்து அதன் மூலமாக நமக்கு சேமிப்பு இருக்குமா, அததான் அந்த தனஸ்தானம் குறிக்கும். இந்த மாதிரியாக இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு அந்த தனஸ்தானத்திலேயே அந்த செவ்வாய் இருக்கிறாரு. அதனால நமக்கு என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் இருக்க போகுது? இந்த கன்னி ராசி என்பர்களை பொறுத்த மட்டுக்கும் இந்த செவ்வாயாகப்பட்டவர் அஷ்டமாதிபதியும் கூட. அதை நம்ம கொஞ்சம் மனசுல வச்சுக்கணும். அஷ்டமாதிபதி என்ன பண்ணுவாரு? 2ஆம் இடத்துல இருக்கும்போது ஒரு சண்டை சச்சரவுகள் மூலமாக சில நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். இப்போதைக்கு உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறார். ஆனாலும் அவருடைய வேலை எதுவா இருக்கும்? அவருடைய அஷ்டமாதிபதி வேலையும் சேர்த்து பார்க்கணும். ஏன்னா அஷ்டமாதிபதி இடத்துல அந்த மேஷ ராசியில வேற எந்த கிரகங்களும் இல்லை, அங்க எம்டியா தான் இருக்கு, வேகண்டா தான் இருக்கு அந்த பிளேஸ். அப்படி இருக்கும்போது இந்த செவ்வாய் அந்த அஷ்டமாதிபதி வேலையையும் சேர்த்து பார்க்கணும். அப்படின்றதுனால இந்த 45 நாட்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில கடன்களை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். எதற்காக கடன்? குடும்பத்திற்காக சில கடன்களை வாங்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. கால புருஷனுக்கு 6ஆம் இடம் நம்ம கன்னி ராசி என்பர்கள். ஏன் மேடம் நாங்க இந்த இடத்துல பிறந்தோம், எங்களுக்கு எப்ப பார்த்தாலும் பிரச்சனையா இருக்கு, எங்களுக்கு நம்பிக்கை துரோகம் அதிகமாக இருக்கு, அதுதானேங்க உங்களுடைய பாவகமே. 6ஆம் இடம்ன்றது ருண ரோக சத்ருஸ்தானம். சத்ருன்றது நம்பிக்கை துரோகம், ஏமாற்றம், எதிரிகளின் தொல்லைகள், இது எல்லாமே அதிகமாக இருக்கும். அதே சமயத்துல ஒரு கன்னி ராசியில ஒரு குழந்தைகள் பிறக்கிறாங்க அப்படின்னா அவர்களினுடைய பெற்றோர்கள் கொஞ்சம் கடன்ல அவதிப்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ராசியில பிறந்திருக்கும் போது நம்ம ஏன் இந்த மாதிரியாக பிறந்தோம் அப்படின்னு நீங்க கவலைப்படுறதுல எந்த அர்த்தமுமே கிடையாது. இதுல இருந்து நம்ம எப்படி மீண்டு வெளியில வரணும், நம்மளுடைய கர்மாவை நம்ம எப்படி அழிக்கணும் அப்படின்றத நம்ம முதல்ல
நம்ம திங்க் பண்ணணும். அதுக்கு உண்டான சில முயற்சிகளை எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நல்லதே நடக்கும். என்னைக்குமே கன்னிராசி அன்பர்கள் ரொம்ப பாசிட்டிவான ஒரு வைப் உடையவர்களாக இருப்பாங்க. எதுக்குமே நெகட்டிவா திங்க் பண்ணவே மாட்டாங்க. ஆனா கடந்த காலத்துல சோகமான ஒரு செய்தி என்னன்னா, இவர்களினுடைய ராசியின் மீது அந்த கேது பகவான் பயணம் செஞ்சுட்டு போயிட்டாரு. அப்படியே டிராவல் ஆயிட்டு போயிட்டாரு. அந்த டிராவல் ஆன ஒரு 1.5 வருடம் பாத்தீங்கன்னா இல்லாத நெகட்டிவ் எல்லாம் எனக்கு வந்துருச்சு. யாரோ எனக்கு செய்வினை வச்சுட்டாங்க. என்னுடைய மூளையே வேலை செய்யல. நான் நல்லா இன்டர்வியூ அட்டன் பண்ணுவேன். ஆனா கடைசி நேரத்துல ஊத்திக்கிச்சு அப்படின்ற சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு எதிர்பாராத சில விஷயங்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்துருச்சு. இனிமேல் அது நடக்காது. கண்டிப்பா நீங்க பேக் டு பெவிலியன்ற மாதிரியாக ஒரு பேக் டு ஃபார்முக்கு வந்துருவீங்க. நீங்க எப்படி இருப்பீங்களோ அதே மாதிரி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். கவலைப்படாதீங்க. இந்த மாசத்துல இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சியின் போக உங்களுடைய ராசியிலேயே சூரியன் புதன் எல்லாருமே வராங்க. அதனால இந்த கன்னி ராசி என்பர்கள் மீண்டும் ஒரு புத்துணர்ச்சியோட எழக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. இந்த 45 நாட்களுக்கு நிறைய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் உங்களுடைய லைஃப்ல இருக்கும். அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருக்கலாம், இல்ல பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்ல இருக்கலாம், இல்ல பாத்தீங்கன்னா லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு நிலம் சம்பந்தப்பட்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட, இப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்தி நம்ம அடுக்கிக்கிட்டே போலாம். அந்த அளவுக்கு ஒரு ஃபியூச்சர் சம்பந்தப்பட்ட சில முதலீடுகளை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு நேரத்துலதான் இந்த கன்னி ராசி அன்பர்கள் இருக்க போறாங்க. இந்த கன்னி ராசியில 3 நட்சத்திர அன்பர்கள் உத்திரம், அதாவது உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுடைய லைஃப்ல வேலை மாற்றம் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நீங்க இந்தியாவுக்கு வரணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கு. இந்தியாவுக்கெல்லாம் வர வேண்டாம் நீங்க. ஏன்னா கொஞ்சம் இன்னும் காலங்கள் இன்னும் தள்ளி போகணும். தள்ளி போனதுக்கு அப்புறம் நீங்க இந்தியாவுக்கு வரத பத்தி யோசிக்கலாம். இப்போ அங்கேயே சில வேலைகளை நீங்க மாற்றம் செஞ்சுக்கோங்க. உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு சேஞ்சஸ் உங்க லைஃப்ல இருக்கும். அடுத்து அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு நல்ல ஒரு அழகான ஒரு குடும்பம் அமையும். அந்த குடும்பத்துல பாத்தீங்கன்னா நல்ல சந்தோஷமான நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அமைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது. நிறைய எதிர்பார்ப்புகளை கம்மி பண்ணிக்கோங்க. எதிர்பார்ப்புகள் இருக்கிற இடத்துல அந்த எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு நிறைவேறாத ஒரு நேரமாக தான் இந்த அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும். அததான் அந்த அஷ்டமாதிபதி குடும்பஸ்தானத்துல இருந்து சில நெகட்டிவான பலன்களையும் கொடுப்பாரு. அதனால எதிர்பார்ப்புகள் இல்லாத வரைக்கும் இந்த அஸ்த நட்சத்திர அன்பர்கள் ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. எதிர்பார்ப்புகள் என்னைக்கு அவங்களுக்கு அதிகமாகுதோ அந்த இடத்துல இவர்களுக்கு ஒரு தேவையில்லாத துன்பமும் பின்னாடியே தொடர்ந்து வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா சித்திரை நட்சத்திர அன்பர்கள். சித்திரை நட்சத்திர அன்பர்கள் செவ்வாயினுடைய நட்சத்திரமும் கூட. அதனால இவர்களுக்கு அதிகப்படியான மனக்குழப்பங்கள் இந்த காலகட்டம் தீர்றதுக்கு உண்டான ஒரு நேரம். காதல் திருமணம்லாம் கை கூடுறதுக்கு உண்டான ஒரு நேரம். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய திருமண வாழ்க்கையில இருந்த ஒரு பரஸ்பரமான எண்ணங்கள், அதாவது இது நாள் வரைக்கும் ஒரு கருத்து வேறுபாடோட இருந்திருப்பீங்க. இப்போ 2 பேரும் ஒரு இணக்கமாக இருந்து 2 பேருமா சேர்ந்து சில முதலீடு ஒரு சில விஷயங்களை பிளான் பண்றது. அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்துல இது நாள் வரைக்கும் தள்ளி போட்டிருப்பீங்க. இன்னுமே அந்த குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்ற மாதிரியாக அந்த மாதிரியான அந்த குடும்பத்துல நல்ல ஒரு அந்யோன்யமான சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு ஏற்கனவே விவாகரத்து ஆயிருக்கு அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டம் மறு திருமணம் அமையறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த மறு திருமணத்திலேயே சில தேவையில்லாத கசப்பான அனுபவங்கள் கண்டிப்பாக வரும். அடுத்த கட்ட ஒரு விஷயமாக பாத்தீங்கன்னா அந்த மறு திருமணங்கள் வேற ரிலீஜியனோட இருக்கிறது பெட்டர் இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு. அப்படின்னாதான் உங்களுடைய அந்த திருமண வாழ்க்கை அப்படின்றது சாட்டிஸ்பாக்சனான ஒரு லைஃபாக இருக்கும். இது இந்த மறு திருமணம் செய்யக்கூடிய கன்னி ராசி அன்பர்களுக்கு மட்டும். முதல் திருமணம் நடக்க போகுது அப்படின்னு முயற்சி செய்யறவங்களுக்கு நீங்க கொஞ்சம் தொலைதூரமா இருக்கிறவங்களா வரன்களா பாருங்க. வெளியூர் வெளிநாடு அந்த மாதிரியான வரன்களை பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபையான ஒரு விஷயங்கள் இந்த கன்னி ராசி என்பர்கள்
உங்களுக்கு நடக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி இந்த பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். நான் மேல சொன்ன சில விஷயங்கள் உங்களுடைய லைஃப்ல நடந்திருக்கு அப்படின்னா நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணலாம். உங்களுடைய சுய ஜாதகத்துல திசாபுத்தி பலன்கள் நல்ல பலன்களாக இருக்கு, அதாவது ஒரு நல்ல சுக்கிர திசை உங்களுக்கு, சந்திர புத்தி, சுக்கிர திசை, குரு புத்தி, அடுத்து குரு தசை உங்களுக்கு ஒரு செவ்வாய் புத்தி, இந்த மாதிரியாகலாம் இருக்குன்னா நல்ல ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய ஒரு நேரம், அடுத்தடுத்து ப்ராப்பர்ட்டியா சேர்க்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது நீங்க கோல்டுல போடக்கூடிய ஒரு டைம் ஆகலாம். இந்த செவ்வாயினுடைய பயிற்சி அதிகமாக இருக்க போகுது. உங்களுக்கு இதே இது தசாபுத்தி கெடுபலனாக இருக்கு, கெடு தசாபுத்தியா இருக்கு, அதாவது ராகு திசை புதன் புத்தியா இருக்கு, கேது திசை சனி புத்தியா இருக்குன்னா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல குடும்பத்தை விட்டு நீங்க வெளியூருக்கு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அடுத்து குடும்பத்தை பிரிந்து நீங்க தனிமரமாக நிற்கக்கூடிய ஒரு நேரமாகலாம் இந்த கெடு தசாபுத்தி பலன்கள் கொடுக்கும். அதை நீங்க விவரமா டீட்டெயில்டா பார்க்கணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.